வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, எழுத்தாளர் PVR அவர்கள் எழுதிய எல்லாம் இன்பமயம் கதையின் 6வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நம்ம போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். சரியாக 10:30 மணிக்கு ஒரு கார் வந்து நின்றது. காரை யார் ஓட்டிக் கொண்டு வருகிறார்கள் என்பதை அறியும் பொருட்டு அன்னபூரணி ஜன்னல் வழியாக எட்டிப் பார்த்தாள். கண்கள் ஆச்சரியத்தில் பன்மடங்காக விரிந்தன. மூத்த பெண் அபயம் காரை ஓட்டி வந்திருக்கிறாள். அவள் அருகே இருப்பது யார்? தங்க விக்கிரகம் போல இருக்கிறாளே. அன்னபூரணி தன் திகைப்பில் இருந்து வெளிவருவதற்கு முன்பே பாகவதர் வீட்டினுள் புகுந்து விட்டார். இது 2வது சம்பந்தம் என்று சொல்லி சாம்பு சிரித்தார். எல்லாம் நல்லபடியாக நடந்தால் சரி என்றார் நவநீத பாகவதர். அவர் சொல்லி வாய் மூடவும் சுந்தரேசனுடைய அறையில் இருந்து அதிர்வெடி சத்தம் போல் தும்மல் சத்தம் கேட்பதற்கும் சரியாக இருந்தது. என்னது இது, அபசகுன மாதிரி? மறுகணம் இன்னொரு பெரிய தும்மல். இரட்டை தும்மல் நல்ல சகுனம்தான். ஜெய்யுதான் இப்படி தும்முவான். அவன் அந்த ரூம்ல இருக்கான் போலிருக்கு என்று சொன்ன அன்னபூரணி குஞ்சரத்தை பார்த்து, உங்கள் பெண்கள் தானே காரில் உட்கார்ந்திருக்கா, இறங்கி வர சொல்லுங்களேன் என்றாள். குஞ்சரம் பாகவதரை பார்த்தாள். இதில் என்ன தப்பு குஞ்சு? அதுகள் ரெண்டையும் உள்ள வர சொல்லு. எத்தனை நேரம்தான் கார்லேயே உட்கார்ந்திருக்கும் பாவங்கள் என்றார் பாகவதர். மறு நிமிஷம் அபயமும் ஆனந்தியும் படியேறி வந்தார்கள். 3வது தும்மல் அணுகுண்டு போல வெடித்தது. நீயும் வாடா ஜெய்யு வெளியில என்றாள் அன்னபூரணி. ஜெய்யு என்கிற ஜெயராமனுடைய தாயார் அன்னபூரணிக்கு ஒரு சுபாவம். சிறு வயதில் இருந்தே தோன்றி வளர்ந்து விட்ட சுபாவம். 4 பேர் முன்னிலையில் தான் மற்ற எல்லோரையும் விட பிரதானமாக விளங்க வேண்டும். நான் தான் கெட்டிக்காரி, புத்திசாலி என்றெல்லாம் காட்டிக்கொள்ள வேண்டும் என்பது போன்ற நப்பாசைகள் அவளுக்கு உண்டு. கணவர் சுந்தரேசன் இதை ஒரு பொருட்டாக மதிக்காத காரணத்தால் அன்னபூரணியை சரியான சமயத்தில் அடக்கவில்லை. எல்லாம் நாளாவட்டத்தில் சரியாகிவிடும் என்று சாம்புவும் வாளாயிருந்து விட்டார். பிள்ளை ஜெயராமனுக்கு நாமகரணம் சூட்டும் விழாவின் போதுதான் முதலாக இந்த குணம் அவளிடம் வெளிப்பட்டது. அதன் பிறகு எத்தனையோ சந்தர்ப்பங்களில் வெளியாயின. ஜெயராமனுடைய அசுர அப்பியாசம், உபநயனம், கல்லூரி படிப்பு போன்ற விஷயங்களில் அவள் தன்னுடைய கருத்துக்களை வீர முழக்கம் செய்தாள். என்னதான் கடைசியில் சாம்பு லாவகமாக அவளை வெற்றி கொண்டு தம் கருத்தை நிலைநாட்டினாலும் அன்னபூரணியின் இந்த குணம் மறையவில்லை. இப்போது ஒரு அரிய வாய்ப்பு பிறந்திருக்கிறது. அவளுடைய பிள்ளைக்கு சம்பந்தம் பேச வந்திருக்கிறார்கள். என்றைக்குமே பிள்ளை வீட்டுக்காரர்கள் உயர்ந்தவர்கள். அன்னபூரணி பிள்ளையின் தாயார். இத்தருணம் விட்டால் தன் முக்கியத்துவத்தை நிலைநாட்ட வேறு எத்தருணம் வாய்க்குமோ? உள்ளூர தன் பிள்ளைக்கும் ஆனந்திக்கும் திருமணம் நிச்சயமாகி நடக்க வேண்டும் என்ற ஆசைதான். ஆனால் அதை உடனடியாக வெளியிட்டால் அன்னபூரணியின் மதிப்பு என்னாகிறது? சபை நிறைந்தது. சுந்தரேசன் ஜன்னல் அருகே ஒரு பிரம்பு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டார். மனைவி அன்னமும் தந்தை சாம்புவும் இருக்கும்போது அவருக்கு பேச என்ன இருக்கிறது? தான் ஒளிந்து கொண்டிருந்த அறையில் இருந்து வெளிவந்த ஜெய்யு அபயம் மற்றும் ஆனந்தியை அழைத்து கொண்டு மாடிக்கு சென்று விட்டான். நவநீத பாகவதர் ஒரு சோஃபாவில் உட்கார அருகே சாம்பு அமர்ந்தார். என்னோட 2 பேரன்களுக்கு நீங்க உங்க 2 பொண்களை கொடுக்க போறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பெண்ணை நான் தாரை வார்த்து கொடுப்பேன், இன்னொருத்தியை என் அப்பா கொடுப்பார் என்றார் நவநீத பாகவதர். எனக்கு ஒரு வார்த்தை பேசணும், பிள்ளையை பெத்தவள் என்கிற முறையில. ஒரு வார்த்தை என்ன, நிறைய பேசுமா என்றார் சாம்பு. எங்க திருநெல்வேலி பக்கத்துல அக்கா தங்கைகளை அண்ணன் தம்பிகளுக்கு கொடுக்க மாட்டா என்று அன்னபூரணி ஆரம்பித்தாள். சாம்பு சிரித்தார். நீங்க சொல்றது 100க்கு 100 கரெக்ட். எங்க திருச்சி ஜில்லாவிலும் சரி, பாகவதரோட தஞ்சாவூர் ஜில்லாவிலும் சரி, இப்படிப்பட்ட சம்பந்தங்களை நினைச்சும் பார்க்க மாட்டா. எடுத்த எடுப்பிலேயே நிராகரிப்பா. என்ன பாகவதர் வாழ், நீங்க என்ன சொல்றேள்? சாம்பு சார், இதை நீங்களும் நானும் ஏற்பாடு செய்யல. என் பொண்ணும் உங்க பேரனும் ஆசைப்படுறா. அவங்க ஆசையை நிறைவேற்றுறது நம்ம கடமைன்னு நாங்க வந்தோம்.
பிள்ளையோட அம்மாவுக்கு இதுல அவ்வளவு இஷ்டம் இல்லைன்னு தெரியறது. அதனால் என்ன, பாதகம் இல்ல. எங்களோட ஒரு பொண்ணாவது உங்க குடும்பத்துக்கு வர்றாளேன்னு சந்தோஷப்பட்டு கொள்றோம் என்றார் நவநீத பாகவதர். அவர் இப்படி பேசுவார் என்று அன்னபூரணி துளியும் எதிர்பார்க்கவில்லை. அவள் ஆட்சேபம் தெரிவிப்பாள். அவளை சமாதானப்படுத்த மாமனார் சாம்பு முன் வருவார். அவருடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பது போல கொடுத்து கடைசியில் இசைவாள் என்றெல்லாம் அன்னபூரணி கோட்டை கட்டி இருந்தாள். அதை பாகவதர் தகர்த்து விட்டார். எப்படி சமாளிப்பது? கல்யாண பேச்சுக்கே இது முற்றுப்புள்ளியாக அமைந்து விட்டால் என்ன செய்வது? ஆனா இன்னொரு விதத்தில் பார்க்கிறப்ப என் ஆட்சேபம் சரி இல்லையோன்னு படுறது. அது என்னவோ என்றார் பாகவதர். சிவாவும் ஜெய்யோவும் ஒரே தாய் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் அல்ல. அதனால பரவாயில்லையோன்னு படுறது என்றாள் அன்னபூரணி. பாகவதர் தம் பிடியை தளர விடவில்லை. நீங்க ஒரு சாதாரண பாயிண்ட் எடுத்து பேசுனீங்க மிஸ்ஸஸ் சுந்தரேசன். உங்க பிள்ளை ஜெயராமனுக்கு என்ன நட்சத்திரம்னு கூட எனக்கு தெரியாது. என் பொண்ணு ஆனந்தியோட நட்சத்திரம் என்னன்னு தெரிஞ்சா நீங்க மயக்கம் போட்டு விழுந்தாலும் விழுந்துடுவீங்க. அப்படி என்ன நட்சத்திரமோ? போராடம் என்றாள் குஞ்சரம். முதன்முறையாக அவள் வாய் திறந்து பேசினாள். போ, அதுதானா? என் அம்மாவுக்கு போராடம், என் பாட்டிக்கு போராடம், என் அத்தைக்கு போராடம். 60, 70, 75 வயசு வரை இன்னும் சுமங்கலியா அமோகமா இருக்கா. நான் கூட ஒரு ஜோசியர்கிட்ட கேட்டேன், போராடம்னா நூல் ஆடாதுன்னு சொல்றாளே, அதுக்கு என்ன அர்த்தம்னு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? போராடம்னா நூல் ஆடாது, அது கரெக்டு தான். பருத்தி நூல் ஆடாது, தங்க நூல் தான் ஆடும். பெண்களுக்கு போராடம் ரொம்ப விசேஷமான நட்சத்திரம் அப்படின்னார். ஆனந்தியோட நட்சத்திரம் போராடம்னு தெரியறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்றாள். எங்க பொண்ணு ஆனந்தி உங்க பிள்ளை ஜெய்யுவோட பழகிறது இப்பதான் தெரிஞ்சது என்று ஆரம்பித்த பாகவதர், இதற்கு முன்னமே தெரிஞ்சிருந்தா ஒரு எச்சரிக்கை தந்திருப்பேன் என்றார். என்னது? என் பெண் ஒரு தனி ரகம். அவ போக்கில தான் போவா. வீட்டு காரியம் ஒன்றும் செய்ய மாட்டா. யாரும் ஒரு வார்த்தை அவளை குத்தமா சொல்லப்படாது. வார்த்தைக்கு வார்த்தை வாயாடுவா. உங்களுக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை, வரப்போறது ஒரே ஒரு மருமகள். அவள் இப்படியெல்லாம் இருக்கலாமா? நன்னா யோசனை செய்து ஒரு முடிவுக்கு வாருங்கோ. அன்னபூரணி திகைத்து போய் கணவர் சுந்தரேசனை பார்த்தாள். அவர் இந்த உலகத்து சிந்தனையே அற்றவரை போல வேட்டியின் ஜரிகையில் இருந்து ஒரு இழையை பிரித்தெடுத்து அதை தீவிரமாக ஆராய்ந்து கொண்டிருந்தார். சாம்பு ஒரு களைப்புடன் திடீரென்று பேச ஆரம்பித்தார். நவநீத பாகவதர், உங்க பரம்பரையே பரம்பரை. உள்ளதை ஒழிக்காம எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. என் மூத்த பிள்ளை ராமாமிர்தம் சொன்னான், உங்க 2வது பொண்ணு ஆனந்தி ரொம்ப கெட்டிக்கார பொண்ணு அப்படின்னு. ஆனா உங்க பேச்சை கேட்டபோதுதான் இவ்வளவு கெட்டிக்காரியான்னு மலைப்பு ஏற்பட்டது. எங்க குடும்பத்துல எல்லா மருமகள்களுமே தங்க கட்டிகள். இப்படிப்பட்ட கட்டிகளுக்கு நடுவே ஆனந்தி மாதிரி ஒரு மருமகள் நான் கொண்டு வந்து தள்ளணும்னு ஓடி வரலையே சாம்பு சார். என் பொண்ணும் உங்க பேரனும் தற்செயலா சந்திச்சிருக்கா. பரிச்சயம் ஏற்பட்டிருக்கு. என் மூத்த பொண் அபயத்துக்கும் உங்க மூத்த பேரன் சிவாவுக்கும் கல்யாணம் நடக்க போறதுன்னு தெரிஞ்சும் இந்த 2 பேருக்கும் ஒரு தைரியம் வந்துட்டது போல இருக்கு. என் பொண்ணு ஆனந்தி தான் மனசுல இருக்கிறதை ஒழிக்காம சொன்னா. அதான் வந்தேன் என்றார் பாகவதர். அன்னபூரணி வெல வெலத்து போனாள். பரம்பரை பரம்பரையாக எக்கச்சக்கமான சொத்துக்களை ஆண்டு அனுபவிக்கும் குடும்பத்தில் இருந்து ஒரு பெண் வராமலே போயிடுவாளோ? ஏற்றுமதி வியாபாரத்தில் பணம் கொழிக்கும் 2 பெண்களில் ஒரு பெண் அவளுக்கு மருமகளாக வாய்க்காமல் போய்விடுவாளோ? இப்போது என்ன செய்ய? குஞ்சரத்தை பாகவதர் அர்த்த புஷ்டியுடன் பார்ப்பதை அன்னபூரணி கவனிக்கவில்லை. அவள் இன்னும் கணவர் சுந்தரேசனுடைய கண் சந்திப்புக்காக காத்திருந்தாள். சுந்தரேசன் வேட்டியின் ஜரிகை இழையை விட்டு வர மனமில்லாமல் உட்கார்ந்திருந்தார். அப்ப நாங்க புறப்படுறோம் அன்னபூரணி என்றாள் குஞ்சரம். அன்னபூரணி திடுக்கிட்டாள். என்ன சொல்றீங்க குஞ்சரம், அதுக்குள்ள புறப்படுறதா என்றாள். வேற என்ன செய்யறது, நீங்களே சொல்லுங்க. அக்கா தங்கைகளை அண்ணன் தம்பிகளுக்கு கொடுக்கறது உங்க திருநெல்வேலி ஜில்லாவில் வழக்கம் இல்லேன்னு எடுத்த எடுப்பிலேயே சொல்லிட்டீங்க. எங்க வீட்டுக்காரரும் எங்க பொண்ணு ஆனந்தி எப்படிப்பட்டவள்னு கோடி காட்டிட்டார். இதுவரையில வந்திருக்கிற எல்லா மருமகள்களும் உங்களையும் சேர்த்துத்தான் தங்க கட்டிகள்னு உங்க குடும்பத்து பெரியவர் சொல்லிட்டார். இவ்வளவுக்கு அப்புறமும் நான் உட்கார்ந்திருக்கிறது அழகா?
நீங்களே சொல்லுங்கோ அன்னபூரணி. என்னை எல்லாரும் மன்னிச்சுடுங்கோ. நான் தான் குதர்க்கமா ஆரம்பிச்சேன். சிவாவோட கல்யாணம் நிச்சயமானதுமே இதே குடும்பத்தில இருந்து நம்ம ஜெய்யுவுக்கும் பெண் வரப்படாதான்னு உள்ளூர ஏங்கினவ நான். 2 பேரும் ஏற்கனவே பழகிட்டு வர்றான்னு தெரிஞ்சதும் எனக்கு தேன் அபிஷேகம் செஞ்ச மாதிரி இருந்தது. நீங்க இப்ப திடீர்னு புறப்படுறேன்னு சொன்னப்ப என் தலையே சுத்தித்து. அன்னபூரணியின் பேச்சு முடிந்ததும் ஒரு நீண்ட நிமிடம் நிசப்தம் நிலவியது. சாம்பு சிரித்தார். அன்னம், உன் சுபாவம் எனக்கு தெரியாதா? உன் வழியில நாங்க வரணும்னு எதிர்பார்ப்ப. ஒரு கட்டத்துல அது முடியாத காரியம்னு உனக்கே படும். உடனே எங்க வழிக்கே வருவ. சரி, போனதெல்லாம் போகட்டும். முடிவா என்ன சொல்ற அத சொல்லு என்றார் சாம்பு. பெரியவங்க நீங்க என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம்தான். என் பிள்ளையும் மருமகளும் சந்தோஷமா அமோகமா வாழணும். அதுதான் எனக்கு வேணும் என்றாள் அன்னம். பாகவதர் இப்ப ஆனந்தியோட குணாதிசயங்களை பத்தி எல்லாம் சொன்னாரே, கேட்டையா? கேட்டேன். எந்த தகப்பனாரும் கல்யாணத்துக்கு நிக்கிற பொண்ணை பத்தி தாழ்வா தரக்குறைவா பேச மாட்டார். அவர் என் மனசை தெரிஞ்சுக்க ஒரு உபாயம் தேடினார், அவ்வளவுதான். இருங்கோ, பாதாம் ஹல்வா ஸ்பெஷலா பண்ணியிருக்கேன். நானே வீட்ல தயார் செஞ்ச பைனாப்பிள் ஜூஸ் இருக்கு, கொண்டு வரேன். நான் காஃபி தான் சாப்பிடுவேன் என்றார் பாகவதர். ஆஹா, அப்படியே என்று சொல்லி அன்னம் நகரவும் திடீரென்று இரு பெண்களின் குரல்கள் கேட்டன. நான் ஹெல்ப் பண்ணட்டுமா என்று கேட்டுக்கொண்டு வந்தாள் அபயம். நானும் ஹெல்ப் பண்ற என்றாள் ஆனந்தி. அன்னபூரணி சிரித்தாள். 2 பேரும் சமர்த்தா ஒரு இடத்துல உட்காருங்கோ. நீங்க இந்த குடும்பத்து மாட்டு பொண்களா வந்தப்புறம் கூட இங்க வேலை இல்லை உங்களுக்கு. உங்க ஏற்றுமதி வியாபாரத்துல கைவரிசையை காட்டிக்கொண்டு ஜமாயிங்கோ. ஏண்டா ஜெய்யு, நீ ஏண்டா அங்கேயே நிக்கிறே? வா, வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு என்றாள். அல்வா வந்தது, பக்கோடா வந்தது. நவநீத பாகவதருக்கு காஃபியும் மற்றவர்களுக்கு ஜூஸும் வந்தன. திடீரென்று சாம்பு ஒரு கேள்வி கேட்டார். உங்க 3வது பொண்ணு பேரு ஈஸ்வரி தானே? ஆமாம் என்றார் பாகவதர். அவ இன்னைக்கு கார்த்தால 5:30 மணிக்கு என்னை பார்க்க வந்திருந்தாள். தெரியும். என்னோட அனுமதி கேட்டுட்டுத்தானே அவ இங்க வந்தா. எனக்கு ஈஸ்வரி ரொம்ப பிடிச்சிருக்கு என்றார் சாம்பு. அவருடைய வார்த்தைகளில் விசேஷ அர்த்தம் தொனிப்பதாக தோன்றியது நவநீத பாகவதருக்கு. அன்னபூரணி ஒரு பெரிய தட்டில் சிறு சிறு தட்டுக்களை அழகாக அடுக்கி வைத்து சற்று பின்னால் பிள்ளை ஒரு எவர் சில்வர் பாத்திரத்தை தூக்கி கொண்டு வந்தான். எங்க அண்ணா ஸ்டேட்ஸ்ல இருக்கான். 6 மாசத்துக்கு ஒரு தடவை எங்க அம்மா அப்பாவை பார்க்காம இருக்க அவனால முடியாது. அப்படி வர்றப்ப எதை மறந்தாலும் இந்த கலிபோர்னியா பாதாம் பருப்பை கொண்டு வர மறக்க மாட்டான். அதுல செஞ்சதுதான் இது என்றாள் அன்னபூரணி. நம்ம ஊர்ல இப்ப கிலோ கிட்டத்தட்ட 300 ரூபாய் இருக்கும் என்றார் நவநீத பாகவதர். என்னடா ஜெய்யு உன் கையில என்றார் சாம்பு. மிக்சர். கிராண்ட் ஸ்வீட்ஸா? ஆமாம் தாத்தா. முதல்ல ஆனந்திக்கு கொடு. அங்கதானே நீ அவளை சந்திச்சு இந்த கட்டத்துக்கு கொண்டு வந்திருக்க என்றார் சாம்பு. திடீரென்று பாகவதர், சாம்பு சார், சித்த முன்னாடி உங்க பொண்ணு ஈஸ்வரியை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களே, எதை மனசுல வச்சுட்டு அப்படி சொன்னீங்க என்று கேட்டார். நல்ல காரியங்களை மனசுல வச்சுட்டு தான் என்றார் சாம்பு. புரியலையே. மூத்த பிள்ளை ராமாமிர்தம், அவன் பிள்ளை சிவா. உங்க மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறவன். 2வது இவன் சுந்தரேசன், இவனோட பிள்ளைதான் தோ நிக்கிறானே ஜெய்யு. ஏன் 3வது பிள்ளை மார்க்க பந்து. புரியறது சாம்பு சார் என்று நவநீத பாகவதர் இடைமறித்தார். என்ன புரியறது? சாம்பு சிரித்து கொண்டே கேட்டார். நீங்கள் ஆல்குடி, நான் கும்பகோணம். எனக்கு புரியாததா? மார்க்க பந்துவுக்கு ஒரு பிள்ளை இருக்கான். அவனுக்கு ஈஸ்வரியை பார்த்தா என்னன்னு உங்களுக்கு தோணி இருக்கு. சபாஷ் என்ற சாம்பு. ஓய், நீர் ரியலாவே கும்பகோணம் தான் ஐயா. மார்க்க பந்துவும் துணிக்கடை தான் நடத்துறான். ஆனா ஷர்ட் பேண்ட் இதெல்லாம் இல்லை, ஹோல்சேல். படுக்கை விரிப்பு, ஜமக்காளம், போர்வை வகையறாக்கள், உல்லன் பிளாங்கெட் இதெல்லாம் என்றார். மார்க்கபந்து பிள்ளை விஷயம் பத்தி நாம ஏன் இன்னொரு நாள் பேசப்படாது சாம்பு சார்? எனக்கு ஆட்சேபனையே இல்லை பாகவதர். நல்ல பரம்பரையும் நல்ல குடும்பமுமா இருந்தா எனக்கு ஒரு சுவாரஸ்யம் உண்டாகும். இப்ப அப்படி உண்டாச்சு, அவ்வளவுதான். தோ உங்க காஃபி வந்தாச்சு, சாப்பிடுங்கோ என்றார் சாம்பு. எல்லோரும் விடை பெற்று கொண்டு சென்ற போது 12 அடித்து விட்டது.
என்னடா சுந்தரேசா, நீ ஏன் அப்படி வாயை திறக்காமலே உட்கார்ந்திருந்த என்றார் சாம்பு. நான் பேசுறதுக்கு எதுவுமே இருக்கலையே அப்பா. ஜெய்யு இந்த பெண்ணை பார்த்து ஒரு முடிவுக்கு வந்தாயிடுத்து. அன்னம் மழை கொட்டுற மாதிரி பேசி தீர்த்தாச்சு. நடுநடுவே நீங்களும் புகுந்து புகுந்து அந்த பாகவதரோட பேசுனீங்க. அப்புறம் எனக்கு என்ன இருக்கு பேச? நீ சொல்றதுலயும் அர்த்தம் இருக்குடா சுந்து என்ற சாம்பு. அப்ப நான் போய் சாப்பிடுறேன் என்றார். நீங்க இன்னும் சாப்பிடலையா என்று அன்னம் கேட்டாள். முழுக்க இல்லை. அப்படின்னா? இங்க வர்றதுக்கு முன்னாடி இளம் பசியா இருந்தது. மார்கன் பெண்டாட்டி லலிதா அங்க சாப்பிடணும்னு நேத்தே சொல்லி இருந்தா. சரின்னு அங்க போனேன். ஒரு கிண்ணத்துல சாம்பார் சாதம் மட்டும் பிசைஞ்சு சாப்பிட்டேன் சொல்லிவிட்டு சாம்பு எழுந்தார். ஒரு குடும்பத்திலிருந்து 2 பொண்கள் போதாதா என்றாள் அன்னம். ஏன் சாஸ்திரம் தடை விதிக்கிறதோ? அதுக்கில்ல. பின்ன எதுக்கு? இந்த சிவாவும் ஜெய்யவும் நம்ம கையை கட்டி போட்டுட்டாங்க. ஆனா மணி அப்படி இல்லையே. தானுண்டு தன் பிஸ்னஸ் உண்டுன்னு இருக்கான். அவனுக்கு வேற இடத்துல பார்க்கலாமேன்னு பட்டது. உன் கருத்தையும் மனசுல வச்சுக்கிறேன் அன்னம். ஆனா நீ ஒரு விஷயத்தை மறந்துடக் கூடாது. பாகவதரோட குடும்ப சொத்தோட மதிப்பு என்னன்னு உனக்கு தெரியுமா? இந்த அபயமும் ஆனந்தையும் வருஷத்துக்கு எத்தனை லட்சம் எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல சம்பாதிக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது அப்பா. இந்த பொண்ணு ஈஸ்வரி வேற குடும்பத்துல கல்யாணமாகி போறான்னு வச்சுக்கோ. அந்த குடும்பத்தோட கண்ணு பாகவதரோட சொத்து மேல விழலாம் இல்லையா? ஓ, நீங்க இவ்வளவு தீர்க்கமா யோசனை பண்ணி வச்சிருக்கீங்களா? இது தெரியாதே எனக்கு என்றாள் அன்னபூரணி. இன்னும் சுவரோரமாய் உட்கார்ந்திருந்த சுந்தரேசன் வாய் திறக்கவில்லை. அவனுடைய தகப்பனாரும் மனைவியும் தனக்கு சம்பந்தமே இல்லாத விஷயம் பற்றி பேசுவதாக அவனுக்கு பட்டது. யார் யாரை கல்யாணம் செய்து கொண்டால் அவனுக்கு என்ன? காஃபி, சாப்பாடு, டிஃபன், தூக்கம் இதெல்லாம் வேளா வேளைக்கு கிடைத்து கொண்டிருந்தால் சுந்தரேசனுக்கு போதும். லலிதா பூஜை அறையில் உட்கார்ந்து விஷ்ணு சகசரநாமம் பாடிக்கொண்டிருந்தாள். எம்எஸ்ஸின் பாணியில் பாட வேண்டும் என்ற ஆசையில் பல வருடங்களாக முயற்சியும் பயிற்சியும் செய்ததில் ஓரளவு வெற்றி பெற்றுவிட்டாள். சாரீர வளம்தான் திருப்தி அடையும் அளவுக்கு இல்லாமல் போய்விட்டது. ஆனால் என்ன, தினசரி விஷ்ணுவின் 1000 நாமங்களை பக்தி சிரத்தையோடு சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறதே. ஒருவாறு பூஜை முடிந்தது. எழுந்தாள். சாப்பிட உட்காரலாமா? கணவன் மார்கமந்துவின் குரல் கேட்கவே லலிதா திரும்பி பார்த்தாள். மணி 9 கூட அடிக்கல. அப்ப சரி, நான் கிளம்புறேன் என்றான் மார்கமந்து. இல்லே, வழக்கமா 9:30க்கு சாப்பிட உட்காருவீங்களே, இன்னைக்கு என்ன இப்பவேன்னு கேட்டேன். அவ்வளவுதான், உட்காருங்கோ, எல்லாம் ரெடி. அப்பளம் மட்டும்தான் பொரிக்கணும், பொரிச்சுடுறேன். ஒரு நாள் அப்பளம் இல்லைன்னா என்ன லல்லி, நான் கடைக்கு போய் 1 மணி நேரம் இருந்தாகணும். அப்புறம் வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ்ல சேலம் போகணும். சேலமா? முதல்ல சேலம், அப்புறம் நாளைக்கு ஈரோடு, பவானி. வடக்க இருந்து ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஏன் நீங்க போகணும்? மணியை அனுப்பலாமே. மணி நாளைக்கு பெங்களூர் போறான். 4000 உள்ளன் பிளாங்கெட் உடனடியா வாங்கி நம்ம கம்பெனிக்கு லேபிள் தச்சு போபாலுக்கு அனுப்பணும். 5 நிமிஷத்துல அப்பளம் ரெடி, நீங்க உட்காருங்கோ. லலிதா சமையல் அறைக்கு ஓட மார்கபந்து தன் மனைவியின் அப்பள அங்கலாய்ப்பை கண்டு அனுதாபப்பட்டான். கணவன் சாப்பிட்டு விட்டு சென்றதும் மணி வந்தான். வாடா மணி, இப்பதான் அப்பா சாப்பிட்டுட்டு போனார், நீயும் உட்கார்ந்துடு. சாப்பாடு இருக்கட்டுமா? நான் கேட்குற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு. என்னடா கேள்வி கேட்க போற மணி? யார் இந்த நவநீத பாகவதர்? அரியக்குடி செம்மங்குடி மாதிரி பாட்டு வித்வானா, இல்ல மெலட்டூர் பாகவத மேளத்தை சேர்ந்தவரா? யாரு? அவரோட 2 டாட்டர்ஸ் அபயம், ஆனந்தி, இவங்கெல்லாம் யாரு? அவங்களோட தங்க ஈஸ்வரியாமே, அவ யாரு? பதில் சொல்றேன் மணி. இந்த பெயர்கள் எல்லாம் எப்படி உனக்கு தெரிய வந்தது? தாத்தாவுக்கு பொழுது போகல போல இருக்கு. இன்னைக்கு காலங்கார்த்தால என்னை கூப்பிட்டு அனுப்பினார். போனா டூரிஸ்ட் கெஸ்ட் ஸ்தல புராணம் பாடுற மாதிரி இவர் பாகவத புராணம் பாடுறார். அபயமும் ஆனந்தியும் நம்ம சிவா ஜெய்யோவுக்கு வரப்போற பெண்கள், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஈஸ்வரி தெரியாது. ஏன் தாத்தா அவளை பத்தி ஸ்பெஷலா என்கிட்ட பேசணும்? இன்னைக்கு நம்ம வீட்டுல சாப்பிட வர சொல்லி இருக்கேன், விசாரிக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது அம்மா. என்னடா மணி? இந்த பெண் ஈஸ்வரியை பத்தி தாத்தா ஆகாசம் வரை புகழ்ந்து பேசினதை கேட்டப்ப கிழவ மனசுல ஏதோ திட்டம் இருக்கிற மாதிரி தோணித்து. தாத்தாவை கிழவன்னு எகத்தாளமா சொல்லப்படாது மணி. தாத்தாவுக்கு இப்ப வயசு 75 இல்ல? ஆமாம்.
அப்ப அவர் கிழவன்தான். உனக்காக வேணும்னா கிழவர்ன்னு மரியாதையா சொல்றேன். சரி, இப்ப சாப்பிட உட்காரு. நாளைக்கு நீ பெங்களூர் போறியாமே? ஆமா, போறேன். வர்றப்ப கொஞ்சம் இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வாயேன். பொட்டேட்டோ, டொமேட்டோ, நூல்கோல், டர்னிப், ரேடிஷ், காலிஃப்ளவர் எல்லாம் இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் தான். இதெல்லாம் இங்கேயே ஏராளமா கிடைக்கிறதம்மா. இல்லடா, டபுள் பீன்ஸ் பெங்களூர்ல தான் பிரமாதமா இருக்கும். 2, 3 கிலோ வாங்கிட்டு வாயேன். சரி, வாங்கிட்டு வரேன். இப்ப சாதம் போடு. சாதம் பரிமாறுகையில், மணி எத்தனை நாள் நானே உனக்கு பரிமாறுவேன் என்று லலிதா கேட்டாள். வேண்டாமா, இனிமே நீ பரிமாற வேண்டாம். சமையல் அறையில் இருந்து நானே எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டுக்கிறேன். நானே எத்தனை நாள்பா உனக்கு சமைச்சு போட்டுட்டு இருப்பேன். அப்பாவுக்கு தினமும் சமையல் வேலை செய்யறையே, கூட எனக்கும் சேர்த்து கொஞ்சம் செய்யறது கஷ்டமாமா? ஏண்டா, நான் என்ன சொல்றேன் எதுக்கு சொல்றேன்னு உனக்கு இன்னுமா புரியல? புரியல, இன்னும் கொஞ்சம் கறி போடு. சிவாவும் ஜெய்யுவும் 3 முடிச்சு போடுற மாதிரி நீ எப்படா ஒரு பொண்ணு கழுத்துல? அவங்களுக்கு ஈஸியா 2 பொண்ணு கிடைச்சது, எனக்கு கிடைக்கலையே. இதுக்கு என்னடா அர்த்தம் மணி? ஒரு நல்ல குடும்பத்தில இருந்து ஒரு நல்ல அழகான பொண்ணு வந்தா நீ சம்மதிப்பியா? மாட்ட. ஏன்டா? இப்ப பிசினஸ் தான் முக்கியம். கல்யாணம் முக்கியம் இல்லம்மா. தாத்தா பாகவதர் குடும்பம் பத்தி பேசினப்பவே சந்தேகப்பட்டேன். ஈஸ்வரி என்கிற ஒரு பொண்ண பத்தி ஆஹா ஓஹோன்னு பேசினார். இப்ப நீயும் என் கல்யாணத்தை பத்தி என்ன அரு அருன்னு அறுக்கற. உனக்கு இப்ப வயசு 28டா. லா படிச்சுட்டு வியாபாரத்துல மூழ்கிட்ட. அப்பாவுக்கே ஐடியா கொடுக்கற அளவுக்கு சாமர்த்தியம் உள்ளவன்னு பேர் வாங்கிட்ட. எனக்கும் ஒரு மருமகன் வேணும்டா மணி. பெங்களூர்ல இருந்து டபுள் பீன்ஸ் வேணுமா வேண்டாமா? வேணும்டா மணி. அப்ப கல்யாண பேச்சை எடுக்காத என்றான் மணி. திடீரென்று ஒரு புது குரல் கேட்டது. ஏண்டா மணி, ஏன் கல்யாணம் வேண்டாம்? தாத்தா சாம்பு புன்முறுவலித்தபடி அவனை பார்த்து நின்று கொண்டிருந்தார். மணியால் பதில் கூற முடியவில்லை. நவநீத பாகவதர் மனம் நிறைய மகிழ்ச்சி வெள்ளத்திலும் வாய் நிறைய பன்னீர் புகையிலையின் ரச வெள்ளத்திலும் மிதந்து கொண்டிருந்தார். 2 பெண்களுடைய திருமணங்கள் மிகவும் சுலபமாக நிச்சயிக்கப்பட்டு விட்டன. லால்குடி சாம்பசிவம் 3வது பெண்ணான ஈஸ்வரியை தமக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்று கூறியவுடன் அவருடைய வார்த்தைகளில் விசேஷ அர்த்தம் தொனிப்பதாக பாகவதர் நினைத்தார். இந்த நினைப்பை ஊர்ஜிதம் செய்யும் கொள்ளும் பொருட்டு ஆனந்தியின் கல்யாண பேச்சு முடிந்து வெளியே வரும்போது சாம்புவை தனியாக அழைத்தார். என் பொண்ணு ஈஸ்வரி பத்தி நீங்க ஸ்பெஷலா குறிப்பிட்டதுக்கு நிச்சயமா ஒரு காரணம் இருக்கணும் சாம்பு சார். யார் இல்லைனா பாகவதர், இருக்கு, காரணம் இருக்கு. என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாமே. அப்ப கொஞ்சம் சொல்லுங்களேன். மூத்த பிள்ளை ராமாமிர்தம், அவன் பிள்ளை சிவா, 2வது பிள்ளை சுந்தரேசன், இவனோட பிள்ளை ஜெய்யு. இதுகள் 2ம் உங்களோட 2 மாப்பிள்ளைகளா வரப்போறவங்க. மார்கபந்து என்னோட 3வது பிள்ளை. ஹோல்சேல் பிஸ்னஸ். ஜமக்காலம், பெட்ஷீட், டவல், பிளாங்கெட், கார்பெட் எல்லாம் வாங்கி விற்கிறான். தேனியை விட சுறுசுறுப்பு. மூத்தவன் ஏனோ தானோன்னு இருப்பான். ஆனா அவன் பிள்ளை சிவா ஈடு கட்டிடுவான். 2வது சுந்தரேசன் முழு சோம்பேறி. அவன் கடையை ஒரு மேனேஜர் பார்த்துக்கிறான். தன்னுடைய 2 கடைகளை ஜெய்யு ரொம்ப பிரமாதமா நடத்திட்டு வர்றான். ஆனா இந்த 3வது மார்கன் இருக்கானே, அவன் சூரன். அவனோட புள்ள மணி சூராதி சூரன். அப்பா 10% லாபத்தோட நின்னா இவன் குறைஞ்சது 20வது வரணும்னு அடம் பிடிப்பான். படிப்பு என்ன தெரியுமோ? எம்ஏ பிஎல், லாயரா போக வேண்டியவன். ஜமக்காலம் விற்கிறான். பரம்பரை தொழிலை அவ்வளவு சீக்கிரம் விட்டுட முடியுமா சாம்பு சார்? வாஸ்தவமான பேச்சு. உங்க பரம்பரையில தலைமுறை தலைமுறையா மயில் கண் வேஷ்டி கட்டிட்டு உடம்பெல்லாம் ஜவ்வாத அப்பிக்கிட்டு ரெட்ட காள வண்டியில ராத்திரி வேளையில திருட்டுத்தனமா போயிட்டு விடியறதுக்குள்ள திருட்டுத்தனமா வீடு திரும்புவாங்க. மற்ற நேரங்கள்ல ஒன்று ஊஞ்சல்ல உட்காந்து தூங்குறது, இல்லாம போனா மடி நிறைய கரன்சி நோட்டை வச்சுட்டு ரங்காட்டம் ஆடுறது. எங்க பரம்பரையில இப்படியெல்லாம் குஷியா இருக்க சாத்தியம் இல்லாம போச்சு. அதான் துணிக்கடையில இறங்குனேன் என்றார் சாம்பு. அட ஈஸ்வரா, நீங்க என்ன தப்பா எடுத்துட்டீங்க போல இருக்கு சாம்பு சார். துணி வியாபாரம் ஈனமான தொழில்னு நான் மனசாலையும் நினைப்பனா? என் 2 பெண்களும் ரெடிமேடு துணி வியாபாரத்துல தானே இருக்காங்க. சரி சரி, நம்ம பரம்பரைகள் கிடக்கட்டும். உங்க 3வது பொண்ணு ஈஸ்வரியை எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன சொல்றீர் பாகவதர்? உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஓகே. உங்க பேரனுக்கு பிடிக்கணும், அது மட்டும் போதுமா? என் பொண்ணு ஈஸ்வரிக்கும் பிடிக்கணும். அவளுக்கு அவ்வளவு சீக்கிரம் யாரையும் பிடிக்காது. கேட்டு பார்க்கறேன். பாருங்கோ, அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் சாம்பு சார் என்றார் பாகவதர்.
ஆஹா, 2 பொண்களோட கல்யாண நிச்சயதார்த்தத்தோட இதுவும் நடந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என் பேரன் மணிக்கு தெரியாமலே உங்க பெண் அவனை வியாபார நிமித்தமா சந்திக்கிற மாதிரி சந்திச்சா எப்படி? நல்ல ஐடியா தான். எதுக்கும் கேட்டு பார்க்கிறேன். அவன் கடையோட விலாசம் கொடுங்கோ. ஏன் கடைகள் தான் வரிசையா பாய் கடை தாண்டியதும் இருக்கே. சாம்பு அண்ட் மார்கன்னு பெருசா போர்டு போட்டிருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம். என்னவோ? என் பிள்ளை மார்கன் இன்னைக்கு வெஸ்ட் கோஸ்டில் சேலம் போறான். திரும்பி வர 2-3 நாள் ஆகும். உல்லன் பிளாங்கெட் வியாபார விஷயமா என் பேரன் மணி நாளைக்கு பிருந்தாவன்ல பெங்களூர் மைசூர் எல்லாம் போறான். அதனால அதனால மத்தியானம் என் பேரன் மட்டும்தான் கடையில் இருப்பான். ஒரு நல்ல காரியத்தை மனசுல வச்சுட்டு இருக்கிறப்ப இப்படி ஒரு ஏற்பாடு செய்யறதுல தப்பு இல்லைன்னு தோன்றது. நீங்க சொல்லிட்டீங்க சாம்பு சார். என் பொண்ணு என்ன அபிப்பிராயத்தை வச்சுட்டு இருக்காளோ யாரு கண்டா. எதுக்கும் நான் ட்ரை பண்றேன். ஏன்னா ஒரே பந்தல்ல 3 பெண்களோட கல்யாணம் நடக்கிறதுன்னா என்னை விட அதிகமா சந்தோஷப்படுறவன் யாரும் இருக்க முடியாது சொல்லிவிட்டு பாகவதர் காரில் உட்கார்ந்தார். என்ன வளவளன்னு அவரோட பேச்சு. கார்ல எத்தனை நேரமா நான் உட்கார்ந்துருக்கேன்னு தெரியுமா என்று குஞ்சரம் கேட்டாள். நீ அபயம் ஆனந்தியோட போக வேண்டியது தானே. அதுகள் 2ம் ஜெய்யூவை கார்ல வாரி போட்டுக்கிட்டு சிவாவை பார்க்க போனா. ஈஸ்வரி அதெங்க இங்க வந்தது? அது வீட்டுல தான் இருக்கும் என்றாள் குஞ்சரம். மேற்கொண்ட பாகவதர் எதுவும் பேசவில்லை. வீட்டை அடைந்ததும் பாகவதர் ஈஸ்வரியை தனியே அழைத்து சாம்புவின் ஆசையை அவளிடம் கூறினார். எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம்ப்பா. எப்போதைக்கு பண்ணிக்கலாம்னு உத்தேசம் ஈஸ்வரி. 2 அக்காக்காரிகளுக்கும் கல்யாணம் ஆகி போனா வீட்டில் நான் கொஞ்ச நாள் மகாராணி மாதிரி இருப்பேன். உத்தியா பாதி நேரம் வீட்டில் இருக்க மாட்டா. நீங்களும் அம்மாவும் என் வழிக்கு வராம இருப்பீங்க. இந்த சுகத்தை அனுபவிச்சு ஓஞ்சப்புறம் நான் கல்யாணத்துக்கு ரெடி ஆவேன். சரிம்மா, உன் இஷ்டம். ஆனா ஆனா என்னப்பா ஆனா? ஒரு பயம். என்ன பயம்? இந்த சாம்பு ஒரு மாதிரி. எந்த மாதிரி? அபயம் ஆனந்தி கல்யாணங்களை நிறுத்த மாட்டான். ஆனா தள்ளி போடுவான். ஏன்? ஓ முடிவு தெரிஞ்சப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்வான். ஓகேப்பா, நீங்களும் அவரும் பார்த்து வச்சிருக்கிற பையனை, அவன் பேர் என்ன? மணி. நான் இன்னைக்கே மீட் பண்ணி பேசிட்டு நாளைக்கு என் தீர்மானமான முடிவை சொல்லிடுறேன். எப்படிப்பட்ட முடிவா இருந்தாலும் சரி, நீங்களும் சரி இந்த சாம்புவும் சரி ஏத்துக்கணும். அதனால அக்காக்கள் கல்யாணம் தடைப்படக்கூடாது. சரிம்மா என்ற பாகவதர். இன்னைக்கு கார்த்தால 5:30 மணிக்கு ஆனந்தி ஜெய்யு விஷயமா நீ போய் அவர்கிட்ட பேசின இல்லையா? அதான் அம்மா இதுக்கெல்லாம் மூல காரணம். உனக்கு ஒண்ணு தெரியுமோ? என்னப்பா? ஊர் சொல்றது, நான் சொல்லல. இந்த வீட்டு 4 பெண்கள்ல நீதான் ரொம்ப அழகாம். உனக்குத்தான் பொன்னிறமாம். உன் கெட்டிகாரத்தனம் யாருக்கும் வராதாம். நான் சொல்லல ஈஸ்வரி. ஊர் சொல்றது என்ற ஈஸ்வரி சொல்லி சிரித்து வெளியேறினாள். அன்று பிற்பகல் 3:30 மணிக்கு சாம்பு அண்ட் மார்கன்ஸ் என்ற விசாலமான கடைக்குள் ஈஸ்வரி பிரவேசித்த போது பெரிய சினிமா கொட்டகை போல இருந்த கடை கூடம் விரிச்சோடுவதாகப்பட்டது. கடை மொத்த வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறது. சில்லறை வியாபாரம் இல்லை என்று ஈஸ்வரிக்கு தெரியும். இருந்தாலும் ஓரிரு சிப்பந்திகளை தவிர வேறு யாருமே இல்லாதது ஆச்சரியமாக இருந்தது. இந்த ஆச்சரியத்துடன் ஈஸ்வரி மெல்ல நடந்தாள். திடீரென்று இடப்புறத்தில் இருந்து எஸ் மேடம் என்ற குரல் கேட்டது. ஈஸ்வரி நின்றாள். இடது பக்கமாக திரும்பி பார்த்தாள். 5.75 அடிக்கு குறையாத உயரம், சிகப்பு நிறம், புருவங்கள் அளவுக்கு மீறி அடர்த்தியுடன் வளர 2 கரிய கம்பளி பூச்சிகளை நினைவுக்கு கொண்டு வந்தது. ஆனால் கண்களில் கடுமை இல்லை. ஏன் ஒரு விதமான சாந்தம் கூட பிரதிபலித்தது. மிஸ்டர் மார்கமந்து இருக்காரா சார் என்று கேட்டவாறே அவனை நோக்கி ஈஸ்வரி நடந்தாள். இல்லை. எப்ப வருவார்? 2-3 நாளுக்கு வரமாட்டார். நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும் மேடம்? பவானி கார்பெட்ஸ், சென்னிமலை பெட்ஷீட், உல்லன் பிளாங்கெட்ஸ் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில வேணும். அதை பத்தி பேச வந்த. அவர் இல்ல. 2-3 நாள் பொறுத்து ஃபோன் பண்ணிட்டு வாங்க. நான் இப்ப கேட்ட கேள்விகளுக்கு பொறுப்பா பதில் சொல்ல இங்க வேற யாருமே இல்லையா சார்? இல்லைன்னே வச்சுக்கலாம். தேங்க்யூ சார், நான் வரேன். குட் டே மேடம். ஓரிரு அடி நடந்தவள் நின்றாள். ஏன் சார், இவ்வளோ பெரிய கடையில ஷெல்ஃபுகள் எல்லாமே காலியா இருக்கு. வந்த சரக்கெல்லாம் வித்து போயிடுதா இல்ல சரக்கு ஏதும் வரலையா? நீங்க வந்த காரியம் முடிஞ்சிட்டது. பேசாம போக வேண்டியது தானே. இந்த கடை ஷெல்ஃப் நிறைஞ்சிருந்தா என்ன, காலியா இருந்தா உங்களுக்கு என்ன? நடைய கட்டுங்க. ஏன் சார் சல்லுன்னு விழறீங்க?
கடை முதலாளியும் இல்ல, அவர் மகனும் இல்ல. நீங்க என்னமோ கடைக்கு சொந்தக்காரர் மாதிரி கோபப்படுறீங்க. அப்பாக்காரன் இல்லைன்னா பிள்ளையாவது இருப்பான். அவன்ட்ட கேளுன்னு என் பாஸ் சொன்னாரு. நீங்க யாரு? உங்க பாஸ் யாருன்னு எதுவும் எனக்கு தெரிஞ்சுக்க ஆசையும், ஆர்வமும் இல்ல. எங்க கடை சரக்கு உங்களுக்கு தேவைப்பட்டா முன்னையே சொன்னேனே, அது மாதிரி ஃபோன் பண்ணிட்டு நீங்களும் உங்க பாஸும் வாங்க. ஈஸ்வரி ஒரு நிமிடம் அவனை கூர்ந்து பார்த்தாள். பிறகு, கஸ்டமர்ஸ் வந்தா பொறுமையோட பேசணும்னு எங்க பாஸ் சொல்வாங்க. உங்க பாஸ் உங்களுக்கு இந்த உபதேசம் செய்து வைக்கல போல இருக்கு. நான் வரேன் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தாள். உங்களோட இந்த அபிப்பிராயத்தை என் பாஸ் வந்ததும் சொல்லி, இந்த கடையில அவ்வளவு சிப்பந்திகளையும் உங்க பாஸ்கிட்ட ஸ்பெஷல் ட்ரெய்னிங் அனுப்ப சொல்றேன் மேடம். தேங்க்யூ. அப்படியே உங்க பாஸோட பிள்ளையும் வரட்டும். நாங்க கொடுக்கிற ட்ரெய்னிங் அவருக்கும் பிரயோஜனப்படட்டும். ஷூர், நானும் நிச்சயமா வரேன் மிஸ் ஈஸ்வரி. தேங்க்யூ மிஸ்டர் மணி என்ற ஈஸ்வரி, இப்பவாவது உட்காரலாமா என்று கேட்டு சிரித்தாள். நீங்க தான் கஸ்டமர் இல்லையே, தாராளமா உட்காரலாம் என்றான் மணி. இருவரும் முதன்முறையாக சேர்ந்து சிரித்தார்கள். மணியும் ஈஸ்வரியும் நீண்ட நேரம் மௌனமாய் ஒருவரை ஒருவர் பார்த்து ஒரு வழியாய் ஓய்ந்து போனார்கள். நீங்க நாளைக்கு காத்தால பெங்களூர் போறதா சொன்னாங்க, அதான் என்று ஈஸ்வரி இழுத்தாள். அதனால என்னோட அப்பா வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ்ல ஏறி அவர் தலை மறைஞ்சப்புறம் என்னை சந்திக்கும்படி என் தாத்தாவும் உன் அப்பாவும் உன்னை அனுப்ப திட்டம் போட்டாங்க. அப்ப நான் வர்றது ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமாக்கும்? நீ வீட்ல இருந்து புறப்பட்டதும் உன் அப்பா பாகவதர் வாழ் என் தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கார். என் தாத்தா எனக்கு. 2 பேருக்கும் பேராசை என்றாள் ஈஸ்வரி. என்னது? 3 பெண்களோட கல்யாணங்களும் ஒரே நாள்ல நடக்கணும்னு அப்பா வெறியா அலையறார். தன்னோட 3 பேர பிள்ளைகளுக்கும் பெரிய பரம்பரை பணக்கார குடும்பத்துல இருந்து பெண்கள் வரணும்னு உங்க தாத்தா துடிக்கிறார். என் தாத்தாவுக்கு எப்பவுமே பணத்தாசை உண்டு. ஆனா நான் அனுபவிக்கணுங்கிறதுக்காக இல்லை. 5 கடைகள், 5 வீடுகள் இதெல்லாம் எப்படி வந்தது? அவருடைய பேராசையும் அதை எப்படியாவது நிறைவேற்றிக்கணுங்கிற பிடிவாதமும் தான். இந்த 2க்கு மேல இன்னொரு காரணமும் இருக்கு மிஸ்டர் மணி. மிஸ்டர் வேண்டாமே. சரி மணி என்று சொல்லி சிரித்த ஈஸ்வரி, அவருடைய அயராத உழைப்பு, உழைப்பில் இருக்கிற நம்பிக்கை இதெல்லாம் தான் என்றாள். இப்ப அவர் முழுக்க முழுக்க பிசினஸ்ல இருந்து விலகி நிக்கிறாருன்னு தான் பேரு. எல்லா கடைகளும் ஒழுங்கா ஓடுறதான்னு அப்பப்ப வேவு பார்க்குற மாதிரி பார்ப்பார். இதுவும் நல்லதுக்கு தானே. மணி கடையை நடத்துறவங்களுக்கு பயமும் பொறுப்புணர்ச்சியும் இருக்குமே. இந்த குடும்பத்துல எங்க தாத்தாவுக்கு எவ்வளவு அக்கறை தெரியுமா? தெரியுமே. 3 பேர பிள்ளைகளின் கல்யாணம் வரை அவரோட அக்கறை பாஞ்சிருக்கு. இப்ப பைசா செலவு இல்லாம என்னை பெண் பார்க்கவும் அவர் ஏற்பாடு செய்திருக்கிறாரே. யாருக்கு பைசா செலவில்ல? உன் அப்பாவுக்கு சொஜ்ஜி, பஜ்ஜி, காஃபி செலவில்ல. ஆனா எனக்கு? உங்களுக்கு என்ன செலவு? என்ன செலவா? இரு. மாணிக்கம், மாணிக்கம். மினி சினிமா தியேட்டர் போல நீள அகலமான கடையின் வாயிற்பக்க எல்லையில் நின்று கொண்டிருந்த ஒரு சிப்பந்தி, "தோ சார்" என்று கூறி ஓடோடி வந்தான். மாணிக்கம், சொல்லுங்க சின்னையா. ஆரியபவனுக்கு போ. போறேன் சார். அவன் நகர்ந்தான். நில்லு மாணிக்கம், எங்க போற? அதான் ஆரியபவன். எதுக்கு போக சொல்றேன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம்? ஹோட்டல பார்த்துட்டு வரவா அனுப்புறேன்? காஃபி தானே சார். வெறும் காஃபி இல்ல. அப்ப லிஸ்ட் கொடுங்க சார். 4 பிளேட் பாதாம் ஹல்வா, 4 வடை, 4. போதும் போதும் என்றாள் ஈஸ்வரி. 3 கப் காஃபி சூடா இருக்கணும். ஃப்ளாஸ்க நல்லா கழுவி எடுத்துட்டு போ. சரி சார். அவன் போனதும், எதுக்கு 4 பிளேட் பாதாம் ஹல்வா என்று ஈஸ்வரி கேட்டாள். ஒரு பிளேட்ல எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிற? சாதாரணமா நானும் அப்பாவும் ஆளுக்கு 4 பிளேட் சாப்பிடுவோம். ஒரு பிளேட் ஹல்வாவை ஒரே வாயில போட்டா அது முன் வரிசை பல்லோட நின்னுடும். உங்க கடை லாபம் பாதாம் ஹல்வா செலவழியே கணிசமா குறைஞ்சிடும் போல இருக்கே. அடுத்த வருஷம் எவ்வளவு குறையறதுன்னு நீயே பார்த்துக்கோ. இதுக்கு என்ன அர்த்தம்? புரியலையா? புரியறது இருந்தாலும் உங்க வாய் வழியாகவே தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை. புரிஞ்சப்புறம் சொல்லிட்டா அதுல சுவாரஸ்யம் இருக்காது. நீங்க உங்க முடிவை சொல்லிட்டீங்க. நான் என் முடிவை இன்னும் சொல்லல. ஏன் அவசியம் இல்ல. உன் மனசுல என்ன இருக்குன்னு உன் கண் சொல்றது, உன் முகபாவம் சொல்றது, நீ பேசுற விதம் சொல்றது. ஈஸ்வரி சிரித்தாள். இப்ப உன் சிரிப்பும் சொல்லியாச்சு. எல்லாம் சரிதான். ஆனா எங்க வீட்ல இருக்கிற எல்லா பெண்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. எங்க கழுத்துகள்ல நான் 3, 12 முடிச்சுகள் விழுந்துட்டாலும் பிரச்சனையை நாங்க தான் கவனிச்சு தீர்த்துக்கணும். இதுக்கு பிள்ளை வீட்டுக்காரங்க ஒத்துக்கலைன்னா இதுவரை நடந்துக்கிற ஏற்பாடுகளும் சரி, நமக்குள்ள பரஸ்பரம் ஏற்பட்டு இருக்கிற பிடிப்பெல்லாம் வீணா போயிடும்.
என்ன பிரச்சனைன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம். அப்ப சொல்லிடு. அபயம் அப்ளம்ஸ் என்கிற நிறுவனத்தை அக்கா கல்யாணம் ஆனது மூடிட மாட்டா. அபயம் ஆனந்தி எக்ஸ்போர்ட்ஸ் கம்பெனியும் தொடர்ந்து ஓடும். நான் 2லயும் இருக்கேன் பார்ட்னராக. போ இவ்வளவுதானா? இவ்வளவுதானான்னு அலட்சியமா வார்த்தையை உதிர்க்காதீங்க மணி. நாங்க 4 பேரும் முத்ராவும் கூடிய சீக்கிரம் வியாபாரத்துல சேர்ந்துடுவா. பிசினஸ் பிசினஸ்னு அலைவோம். அதனால என்ன ஈஸ்வரி? என்னவா? கார்த்தால காஃபி டிகாக்ஷன் போடவும் பாலை காய்ச்சவும் தான் நேரம் இருக்கும். அரிசியை களைஞ்சு குக்கர்ல போடுற வேலை, கரிகாய் நறுக்குவது, புளி கரைக்கிறது இதெல்லாம் முடியாத காரியங்கள். ஞாயிற்றுக்கிழமைகள்ல மட்டும் வேணும்னா சமையல் செய்வோம். இது பத்தி யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. கரெக்ட். கட்டின புருஷன்கள் சொல்ல மாட்டா. ஆனா மாமியார்கள் முதல்ல முணுமுணுப்பாங்க, அப்புறம் கோபமா பார்ப்பாங்க, அப்புறம் வாய் வார்த்தையாலேயே இடிச்சு பேசுவாங்க. எல்லா மாமியார்களின் வாய்களையும் அடைக்க ஒரு வழி இருக்கு. என்னது? ஒவ்வொரு வீட்லயும் ஒரு சமையற்காரி அல்லது சமையற்காரன். அப்புறம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை மாமியாருக்கு ஒரு பட்டுப்புடவை, வருஷத்துக்கு ஒரு நெக்லஸோ 2 ஜோடி வளையல்களோ. இதெல்லாம் தைலா மாமி, அன்னபூரணி மாமி, அப்புறம் உங்க வீட்டு லலிதா மாமி. ஆ, லலிதா மாமி இவர்கள் எல்லாரும் மயங்கிட மாட்டா. அவங்க ஏற்கனவே பணத்தை கண்டவர்கள். இருக்கலாம், பணத்த கண்டிருக்கலாம். ஆனா இதுவரை என் பெரியப்பாக்களோ, சித்தப்பாக்களோ, இல்ல என் அப்பாவோ ஒரு குந்து மணி தங்கம் வாங்கி கொடுத்தது கிடையாது. தீபாவளி, பொங்கல்னு வர்றப்ப 4 ஓரகத்திகளும் ஒரே காரில் ஒரே கடைக்கு போய் தங்களுக்கு பிடிச்ச புடவைகளை எடுத்துப்பா. தாத்தா ஆளுக்கு 2000, 3000ன்னு கொடுப்பா. அதனால மருமகள்கள் நெக்லஸும் பட்டு புடவையும் பரிசா கொடுத்தா மாமியார்கள் நெகிழ்ந்து போயிடுவாங்க. நீங்க சொல்றபடி நிகழ்ந்து போகலேன்னா, நீங்க 3 பேரும் புக்ககம் வர வேண்டாம். நாங்க 3 பேரும் வெட்டகம் வர்றோம். போகாத ஊருக்கு வழி தேடாதீங்க மணி. தோ மாணிக்கம் வரான். டிஃபன சாப்பிடலாம் என்றாள் ஈஸ்வரி. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.